தவழ்ற குழந்தைய கூட சமாளிக்கலாங்க. ஆனா இந்த குறுநடை நிலை குழந்தைகளை சமாளிக்கிறது சவாலான விஷயம்தான். அப்படித்தான் சுட்டி குழந்தை அனுமனை சமாளிக்க அஞ்சனா தேவி பெரும்பாடு பட்டாங்க. அம்மா பூஜை செய்யற நேரம் தொல்லை பண்ண கூடாது, வெளியில விளையாடு, பசிச்சா பழங்களை சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. நம்ம சுட்டி குழந்தை அனுமனோ அந்த சூரியனையே பழம்னு நினைச்சு பறிக்க பறந்துட்டாருங்க. அதே நேரம் கிரகணத்துக்கு நேரமானதுனால ராகுவும் சூரியனை பிடிக்க பயணிச்சிட்டு இருந்தாரு. நம்ம சுட்டி குழந்தையோ வாயு புத்திரனாச்சே, அவர் வேகத்துக்கு ராகுவே திணறி போயிட்டாரு. யார் இந்த குழந்தை இவ்வளவு வேகமா சூரியனை பிடிக்க போறதுன்னு யோசிச்சு அந்த குழந்தையோட வேகத்துக்கு தன்னால ஈடு கொடுக்க முடியாதுன்னு உணர்ந்தாரு. அதனால ஹனுமனை கொஞ்சம் நிறுத்தி தன்னோட கடமையை செய்ய தடையில்லாம உதவி செய்யுமாறு கேட்டுட்டாரு. அப்படி செஞ்சா அதுக்கு ஒரு வரமும் தர்றதா சொன்னாரு. குழந்தையா இருக்கிற அனுமன் சூரியனை உணவா நினைச்சு பறிக்க போனதை உணர்ந்து, ராகு இனி எனக்கு உகந்த உழுந்த நாள் ஆன பண்டத்துல உனக்கு மாலை சாற்றி வழிபாடு நடக்கும், அப்படி உன்னை வழிபடும் உன் பக்தர்களுக்கு என்னால எந்த இன்னலும் வராதுன்னு வாக்கு கொடுத்தாரு. இதனால சுட்டி குழந்தை அனுமன் சூரியனை விட்டு வச்சாரு. இதன் காரணமா தாங்க நம்ம அனுமருக்கு உழுந்தாலான வடமாலை சார்த்தி வழிபாடு செய்யறோம். வட மாநிலங்கள்ல கூட ஆஞ்சநேயருக்கு உழுந்தாலான ஜாங்கிரி செஞ்சு வழிபடுறாங்க.